வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான டெத் டவுன் த எயில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இவங்க பண்ணிருப்பாங்களா அவங்க பண்ணிருப்பாங்களா நிறைய டவுட் எல்லாம் வர வைப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு மெலோரி அப்படின்றது. கல்யாண ட்ரெஸ்ல இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ல ரத்த கரியும் இருக்கு. இவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கலாம். என்ன ஆச்சுன்றது நமக்கு தெளிவா தெரியல. இவங்களும் ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுட்டுலாம் இருக்காங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆக போகுது. அந்த ட்ரெஸ் எல்லாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் வெட்டிங் பிளானரா இந்த இடத்துல எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்கிறத காமிச்சு அப்படியே கட் பண்ணி நமக்கு மாப்பிளைய காட்டுறாங்க. இவரோட பேரு ஜான் அப்படின்றது. இவருக்கு 50 வயசு ஆக போகுது. ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. இப்ப ஜானோட பொண்ணு வந்துடுறாங்க. இவங்க பேரு ஆனா அப்படின்றது. ஆனாவை பாக்குற இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ இதுக்கு ஓகே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க சந்தோஷம் தான்ப்பா என்னோட சந்தோஷம், அதனால தான் ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி போய் ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்கார்ல அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பமெல்லா அப்படின்ற ஒரு லேடி இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா பம்மெல்லாவை இப்ப இவர் வேலையை விட்டு தூக்கி இருக்காரு. இந்த பம்மெல்லா தான் இவரோட வருங்கால மாமியாராவும் இருப்பாங்க. அதாவது ஹீரோயினோட அம்மாவா இருப்பாங்க. இவங்களை ஃபேஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவங்க இருக்காங்கல்ல, ப்ரொஃபஷனல் லைஃப் வேற பர்சனல் லைஃப் வேற, அதெல்லாம் விட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்தாங்க எனர்ஜி ட்ரிங்க்னு தராங்க. இவரும் அந்த ட்ரிங்கை கொஞ்சம் குடிக்கிறாரு. நீங்க ஏற்கனவே வேலையை ரிசைன் பண்ணிருக்கீங்கல்ல, அதை பத்தி பேசுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பம்மெல்லாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஜானோட தம்பியை காட்டுறாங்க. இவரோட பேரு ஜாக் அப்படின்றது. இவர் கசின் பிரதரா தான் இருப்பாரு. சொந்தக்காரங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ரயான்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வரதை கவனிக்கிறாரு. என்னன்னு தெரியல, அந்த நபரையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த ரயான் இருக்கார்ல, நேரா ஹீரோயின் ரூமுக்கு தான் வராரு. இந்த ரயான் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இவங்களுக்குள்ள சின்னதா சண்டை ஏற்பட்டிருக்கும். அதுக்குள்ளதான் ஜானை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. நமக்குள்ள சின்ன பிரச்சனை தானே, நம்ம பேசி சால்வ் பண்ணிப்போம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இன்னைக்கு கல்யாணம் அப்படின்றதுனால ஜான் கொஞ்சம் பதட்டமா இருக்காரு. இவரோட தம்பி இருக்கார்ல, இந்த ட்ரிங்க் பண்ணு அப்படின்ற மாதிரி ட்ரிங்க தராரு. ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்றாங்க. ஆக்சுவலா ஜாக்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பேரு எமி அப்படின்றது. எமிக்கு பதவி உயர்வு கேட்டிருப்பாரு. ஆனா ஜான் இருக்கார்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யோசி அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜான் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஜாக்கும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஜாக் இருக்கார்ல, ரயான் ரூம்குள்ள போனதை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. உடனே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்க்கணுன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போற வழியில தான் எமியை மீட் பண்றாரு. எமினா ஜாக்கோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்க ஒரு காஃபி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த காஃபி பிடிக்கும்ல, எடுத்துக்கோங்கன்னு தராங்க. சரின்ற மாதிரி அந்த காஃபியும் இவர் குடிச்சுக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஜான் ரூம்குள்ள நுழையும் போது ரயான் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவரை டிஸ்டர்ப் பண்ணாம அதே இடத்துல நின்னுட்டு இருக்காரு. ரயான் ரொம்ப கெஞ்சி பாக்குறான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, என் முடிவை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரயானோ சோகமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தங்க ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து தராங்க. காம்ப்ளிமெண்டரி ட்ரிங்க்ன்ற மாதிரி தான் தந்துட்டு போறாங்க. ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப 2 கிளாஸ்ல அதை ஊத்திடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே குடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவர் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா இவங்க குடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுனால கிளாஸை வச்சிருவாங்க. இப்போ வரைக்கும் இந்த ஜான் 4 பேர் தந்ததை குடிச்சிருக்காரு. அதை மட்டும் மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா ரெடி ஆகுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோயினும் ரெடி ஆயிடுறாங்க. ஹீரோயின் ஆக மொத்தத்துல அந்த ட்ரிங்கை குடிக்கவே இல்லை. இப்ப அம்மா தான் கையை பிடிச்சி ஹீரோயினை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் பக்கத்துல வரும்போது இந்த நபருக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப ரத்த வாந்தி எடுக்கிறது. சுத்தி இருக்க எல்லாருமே ஜானுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஜான் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இதை இங்க இருக்க யாராலையும் நம்ப முடியல. எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே இறங்கி வராங்க. இததான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினா அம்மாவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் சமாதானப்படுத்துறாங்க. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியுது, நீ கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி படுக்கலாம் வச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த இடத்துல ஜானோட பொண்ணு ஆனா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கிட்ட பேசுறதுக்காக ஜாக் தான் வராரு.
எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியுதுமா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், தயவு செஞ்சு படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி படுக்க வச்சுட்டு போறாரு. காலையில் தான் ஈரன் கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வராங்க. அம்மாவும் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈரனுக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. உங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் சொல்றாரு. அதே சமயம் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஜாக்கியும் ஃபேமிலியோட அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. இத பத்திலாம் ஜாக்கு பொண்ணுகிட்டயும் ஒய்ஃபு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, என்னால அந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், நீங்க மட்டும் போங்கன்ற மாதிரி எமி சொல்றாங்க. இதனால ஜாக் மட்டும் தான் பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. இப்பதான் ஜாக்கு கிட்ட ஈரின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் ஆல்ரெடி ஜானால பிரெக்னண்டா இருக்கேன், இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் போலீஸும் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. வந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இது இயற்கையா நடந்த விஷயம் இல்ல, அவர் உடம்புல பாய்சன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது பாய்சனா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அவர் என்னெல்லாம் குடிச்சாரு, ஏன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் சாப்பிட்ட ஏதோ ஒன்னு நாள் தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவர் நிறைய குடிச்சாரு, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. வந்த கெஸ்டோட லிஸ்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணி தாங்கன்ற மாதிரி ஆபீசர் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஈரின் ஏத்துக்கிறாங்க. ஈரின் உடனே கால் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. கெஸ்டோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு தேவை, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பாய்சன் கலந்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே ஷாக் ஆகுறாங்க. ஜாக் மட்டும் தானே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாரு, போலீஸ் பாய்சன் கலந்திருக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் எமி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எமியும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இப்போதைக்கு பொண்ணு கிட்ட சொல்ல வேணாம், ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் ஈரின் பிரெக்னண்டா இருக்க விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற எமியும் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கார் வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து ஒரு மர்ம நபர் ஈரின் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். ஈரின் தனியா தான் லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அட்டாக் பண்றதுக்காக நுழைய பாக்குறான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஈரின் அம்மா வந்துடுறாங்க. அதனால அவன் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். ஈரினும் நார்மலா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஈரினும் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்றாங்க. அவர் சாவறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி எதையோ சாப்பிட்டு இருக்காரு, அதோட தாக்கத்தினால தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டுக்கு ஏதோ தோணுது, நான் ஒருத்தர்கிட்ட விசாரிக்கணும், அது மூலியமா எனக்கு ஏதாவது தெரிய வந்தா உங்ககிட்ட சொல்றேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. ஈரின் வீடு வந்து சேரும் போது ரயான் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தெல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது, கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவர் இன்னும் லவ் ஃபீலிங்ல தான் பேசுறாருன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஜானால பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற அவருமே லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. இன்டைரக்டா போ சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈரின் அம்மாவும் ஈரினுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. அதாவது குழந்தை பிறந்ததுன்னா இந்த ஃப்ரேம்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கிஃப்ட தராங்க. ஈரின் சந்தோஷமே இல்லாம அதை பார்த்துட்டு இருக்காங்க. நீ சோகமா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இதை தந்திருக்கேன், உன் குழந்தைக்காகவாது நீ சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஜான் வில்ல எப்படி எழுதியிருக்காருன்றது தெரியாது. இப்ப வரைக்கும் பொண்ணு தான் ஜானோட இடத்துல இருக்காங்க. இப்ப பொண்ணு முன்னாடி இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அம்மா ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டாங்கல்ல, நான் என்னோட ரெசிக்னேஷனை கேன்சல் பண்றேன், நான் திரும்பி வேலையில இருக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஜாக்கோ இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி எமிக்கு பொசிஷனை ஏத்தணும், அப்பதான் வேலை நல்லபடியா நடக்கும், நீ தான் அதுக்கு ஒப்புதல் தரணும் அப்படின்ற மாதிரி பொண்ணை பார்த்து சொல்லிட்டாரு. கம்பெனிக்கு எது நல்லதோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிடுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க பண்ண நினைச்ச எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணை வச்சு பண்ணிக்கிறாங்க. இப்ப எமிக்கு மைல்ஸ் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வருது. உன்னை பார்க்கணும் பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. இவங்க ரிப்ளை பண்ணலாம் நினைக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு பொண்ணு வந்துடுறா. பொண்ணை பார்த்தோன்னே இவங்க ரிப்ளை பண்றதை நிறுத்திட்டு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு புது பொசிஷன் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற எமிக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாக்கு போலீஸ் சொன்னதை பத்தி பொண்ணு கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. எது விஷம் கலந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு ஷாக் ஆவரா. ஆமான்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எமி கிட்ட மைல்ஸ்னு ஒரு நபர் மீட் பண்ணோம்னு சொன்னா பாத்தீங்களா, இவங்களும் ஒரு இடத்துல வச்சு அவனை மீட் பண்றாங்க. அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பான். இவங்களுக்குள்ள என்ன பழக்கம் போகுதுன்றது தெரியல. இவங்க ரெண்டு பேருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றதையும் நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஃப்ரெண்ட் எதையோ தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்னு சொன்னாங்கல்ல, ஈரினும் அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேக்குறாங்க. கேட்டரிங் சர்வீஸ்லாம் பண்ற லேடி வெளியூருக்கு போயிருக்காங்க, அவங்க வந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஈரின் கிட்ட பேசிக்கிட்டே இவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடி ஆகுறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அப்பதான் ஒரு மர்ம நபர் அட்டாக் பண்ணி இவங்களை சாவடிச்சிடறான். இந்த சவுண்ட் எல்லாம் ஈரினுக்கு கேட்டதுல ஈரின் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா இந்த இடத்துல ஃப்ரெண்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை பாக்குற இவங்களுமே போலீஸ்க்கு வேகமா தகவல்லாம் கொடுத்துடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு வராங்க. அம்மா கிட்ட அவ இறந்து போயிட்டா, இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஃபீல் பண்றதுனால அம்மாவும் கட்டி பிடிச்சு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது ரயான் இந்த இடத்துக்கு வராரு. அந்த ஃப்ரெண்டு ரயானுக்கும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவ இறந்து போனதை பத்தி இப்பதான் தெரிய வந்தது, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா இருக்காங்கல்ல, ரயான் சேஃப்டிக்காக நீ இன்னைக்கு நைட்டு இங்கதான் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப ஈரின் தூங்கிட்டு இருக்க ரூமை நமக்கு காட்டுறாங்க.
ஈரேன் தூங்கிட்டு இருக்கிறத ரயான் வந்து வேடிக்கை பாக்குறாரு. எதுக்காக பாக்குறாரு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. ஈரேன் ஃப்ரெண்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஜாக் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்க எமி மும்மரமா யாருக்கோ மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மைல்ஸுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன போனியா பாத்துட்டு இருக்க, போன்ல யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மல் மெசேஜ் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரோட கேபினையும் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அப்படி செக் பண்ணும் போது அம்மாவோட ரூம்ல மட்டும் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு விஷத்தை கலந்தாங்கல்ல, அது அம்மா ரூம்ல தான் கிடைச்சிருக்கு. இதனால அம்மாவை விசாரணைக்காக கூட்டு போறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஜாக் இருக்காரு பாத்தீங்களா, உடனே ஈரனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஈரன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. வேக வேகமா கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. என் அம்மா இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. போலீஸும் இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈரனோட அம்மாக்கும் ஜானுக்கும் பயங்கர ஆர்குமெண்ட் எல்லாம் போயிருக்கும். அந்த ஆர்குமெண்டோட முடிவுல தான் நீங்க வேலையை விட்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் ரெசிக்னேஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இத பத்தி எல்லாம் சொன்ன இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இப்ப கூட விசாரணைக்காக தான் கூட்டு போறோம், விசாரணை முடிஞ்சோட அனுப்பி வச்சிருவோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரனும் எமியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எமி கூட பேசிட்டு இருக்கும் போது ஜாக் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால எமியும் ஜாக்கி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அப்பன்னு பார்த்து எமிக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கு. ஈரனும் அந்த போனை எடுக்கிறாங்க. பார்த்தா மைல்ஸ் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. எமியோட முன்னாள் பாய் ஃப்ரெண்டு தான் மைல்ஸ் அப்படின்றது ஈரனுக்கு தெரியும். ஈரனும் நார்மலா அவங்க கிட்ட போனை தர மாதிரி தந்துடுறாங்க. அச்சச்சோ, இவ வேற பாத்துட்டாலே அப்படின்ற மாதிரி எமியும் யோசிக்கிறாங்க. இப்பதான் சொத்தை பத்தி சொல்றதுக்காக லாயர் வந்திருக்காரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜான் ஒரு சேஞ்ச பண்ணிருக்காரு. ஏன்னா அப்பதான் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது, அதுக்குள்ளதான் அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, இதுக்கப்புறமா நான் சொல்லாம இருக்கிறது சரியா இருக்காது, நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருமே இல்லாத இடத்துல தனியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதை உடனே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டு போய் இவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. விளையாட்டா தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா உண்மையான கல்யாணம் மாதிரி ரிங் எல்லாம் மாத்திருப்பாங்க. அன்னைக்கே தான் அவர் சொத்தை மாத்தி எழுதியிருக்காரு. அவர் சொத்தை மாத்தி எழுதுனதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப லாயரும் சொத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 50% சொத்து இருக்கு பாத்தீங்களா பொண்ணுக்கு போது, மீதி 50% இருக்கு பாத்தீங்களா ஈரனுக்கு போது. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இந்த ரூமை விட்டு எந்திரிச்சு போயிடுறா. அப்பா இறந்து போனதை பொண்ணால ஏத்துக்கவே முடியல. அப்பாவோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எமிக்கு சொத்தெல்லாம் கிடைக்கல, அதை நினைச்சு எமி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்ப இவகிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பாத்தியா, அந்த ஈரனுக்கு 50% சொத்து போக போகுது, வேணும்ட்டே ட்ரீம் வெட்டிங் அப்படின்ற மாதிரி உன்னோட அப்பா கிட்ட கதை விட்டுருக்கா. அதனாலதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்கா. சொத்து அவளுக்கு கிடைச்சதும் அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் அன்னைக்கு உன்னோட அப்பாவை சாவடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஆனாவும் யோசிக்கிறா. விசாரணை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அம்மாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. ஓகே தான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஈரனுக்கு ஒரு மாசம் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது இப்பதான் அம்மாக்கு தெரிய வருது. இத பத்தி என்கிட்ட சொல்லாம மறஸ்டல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. சொல்லக்கூடாதுன்னா இல்லம்மா, நாங்க விளையாட்டா தான் பண்ணோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அண்ணனோட சொத்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஜாக் யோசிச்சிருப்பாரு. கிடைக்கலன்னு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காரு. எமி இருக்காங்கல்ல, பொண்ணு நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கா, நம்ம கம்பெனில நல்ல நிலைமையில இருக்கலாம், நீங்க தேவையில்லாம இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட சமாதானப்படுத்துறாங்க. ஈரன் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி முழிக்கிறாங்க. பொறுமையா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. சடனா எதிர ஒரு நபர் வந்து இவங்களை அட்டாக் பண்றான். இது எல்லாம் இவங்களுக்கு வந்த கனவா தான் இருக்கும். உண்மையில யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கனவு அந்த மாதிரி வந்ததுனால ஈரன் கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. இப்ப பொறுமையா கதவு கிட்ட வந்து கதவு ஓபன் பண்றாங்க. பார்த்தா ரயான் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன இந்த நேரத்துல வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உன் அம்மா கால் பண்ணாங்க, திரும்பி கால் பண்ணா அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, அதனால தான் பார்த்துட்டு போறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. மேல இருந்து இந்த விஷயத்தெல்லாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா வேணும்ட்டே கால் பண்ணிருப்பாங்க, இப்ப போனை வேணும்ட்டே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகணும்ன்றதுக்காக தான் அம்மா இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இது ஈரனுக்குமே நல்லா புரிஞ்சிருது. மறுநாள் காலையில அம்மா கிட்ட ஈரன் இருக்காங்கல்ல, எங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக தானே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப என்னால எதை பத்தியும் யோசிக்க முடியாதுமா, இந்த சமயம் நான் குழந்தைய பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன், அதனால இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, என்னால அவ்வளவு சீக்கிரத்துல ஜான் எல்லாம் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாரி அப்படின்ற மாதிரி அம்மாவும் மன்னிப்பு கேக்குறாங்க. அம்மாவும் வழக்கம் போல ஆபீஸ்க்கு வராங்க. அப்ப எதிர வர ஆனாவை பாக்குறாங்க. உன் அப்பாக்கும் எனக்கும் சண்டை நடந்தது உண்மைதான், அதுக்காகலாம் நான் கொல்லுவேனா சொல்லு, நான்லாம் இதை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, பொண்ணுக்கு இவங்க பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. பொண்ணு எதுவுமே பேச மாட்டா, அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பி போறா. சே, நம்மள சந்தேகப்படுறாளே அப்படின்ற மாதிரி அம்மாவும் யோசிக்கிறாங்க. எமி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மைல்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. எத்தனை வாட்டி இந்த மாதிரிலாம் கால் பண்ணதுன்னு உங்ககிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாங்க. அவர்கிட்ட பேசுறதுல இவங்களுக்கு விருப்பம் இல்ல போல.
இப்ப ஹஸ்பண்ட் வந்தோன்னா ஹஸ்பண்ட் கிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவை குற்றவாளியை பாக்குற மாதிரி அந்த பொண்ணு பார்த்தல, அதை பத்தி எல்லாம் அம்மா சோகமா பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான குற்றவாளி மாற்ற வரைக்கும் என் மேலதான் எல்லாருமே சந்தேகப்படுவாங்கன்னு சொல்றாங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னமோ எமி மேலதான் சந்தேகமா இருக்கு, அவ தந்த காஃபியை குடிச்சுக்கிட்டே தான் அவர் ரூம்குள்ள நுழைஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த எமி இன்னமும் மைல்ஸ் கூட பேசிட்டு இருக்கா, ஜானோட சொத்து கிடைக்கணும்ன்றதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அம்மா மூலியமா இவங்க கிட்டயும் கீ இருக்கும், அந்த கீ மூலியமா உள்ள வந்துடுறாங்க. பர்டிகுலரா எமியோட கேபினை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. பார்த்தா மைல்ஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதே மாதிரி ஒரு டைமண்ட் ரிங்கும் வந்திருக்கு. நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்ற மாதிரிலாம் அவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே யாரோ வர மாதிரி இருக்கு. இவங்க வேகமா இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப பின் படிக்கட் வழியா கிளம்பிடலாம் நினைக்கிறாங்க. அப்படி படிக்கட்டுல இறங்கிட்டு இருக்கும் போது யாரோ தள்ளி விட்டுறாங்க. ஈரின் பொத்துன்னு விழுந்து மயங்கிடுறாங்க. கண் முழிச்சு பார்க்கும் போது அம்மா தான் பக்கத்துல இருக்காங்க. என் குழந்தைக்கு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உன் குழந்தைக்கு எதுவும் இல்ல, நீ கீழே விழுந்து மயங்கிட்ட அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. நான் கீழே எல்லாம் வெள்ளமா, யாரோ என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. அம்மா இருக்காங்கல்ல, ஜாக்குக்கு கால் பண்றாங்க. ஜாக்குக்கு பக்கத்துல பொண்ணு உக்காண்டு இருக்கா. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஈரின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஈரினும் தள்ளி விட்டதை பத்தி இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குழந்தைலாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே கேக்குறாங்க. குழந்தைலாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. ஜாக்கும் பொண்ணும் மட்டும் தானே ஈரின் கிட்ட பேசினாங்க. இப்ப ஜாக் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் எமி கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி யாரோ தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. குழந்தைக்கு ஒண்ணும் இல்லன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க மேற்கொண்டு காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க. ஈரினும் மைல்ஸை பத்தி நிறைய நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நீ ரெஸ்ட் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரின் இவங்களோட சந்தேகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மைல்ஸ் 6 மாசத்துக்கு முன்னாடி எமி டேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாக்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க. மைல்ஸ் நல்ல நிலைமையில இருந்தா மைல்ஸ் கூட போயிடலாம், இல்ல ஜாக்கு கூட இருக்கலாம்ன்ற மாதிரி இவ யோசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஜாக்குக்கு சொத்து கிடைக்கும்னு எதிர்பார்த்திருப்பா, அது கிடைக்கலன்றதுனால கொஞ்சம் அப்செட்ல இருக்கா. இத பத்திலாம் நான் ஜாக்கு கிட்ட சொல்லணும், அப்பதான் எனக்கு மனசுக்கு அமைதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில பொண்ணும் ஜாக்கோ மட்டும் வீட்டுல இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னமும் உங்க ஒய்ஃப் மைல்ஸ் கூட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. மைல்ஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதே மாதிரி டைமண்ட் ரிங்கும் வந்திருக்கு, இதுதான் அது அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு போகும்போது தான் யாரோ என்ன தள்ளி விட்டுட்டாங்க, சொல்ல முடியாது, அது அவளா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா இந்த இடத்துக்கு எமி வந்துடுறாங்க. எமி வந்தோன்னா ஈரினும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப எமியும் ஹஸ்பண்ட் கிட்ட க்ளோஸா பேசுற மாதிரி வராங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருறாங்க. ஈரினும் அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இப்பதான் என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா மட்டும் என்கிட்ட இப்பயும் சரியாவே பேச மாட்டா. நான் தானமா அவளுக்கு ஸ்டெப் மாமு, என்கிட்ட நல்லா பேசினா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. அவ சின்ன பொண்ணுல, போக போக புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஜாக்கு லெட்டர்லாம் காமிச்சு என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி எமி யோசிக்கிறாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவன் தொடர்ச்சியா என் கூட பேசிக்கிட்டே தான் இருந்தான். நான் வேணான்னு சொல்லி அவன் கேட்காம இருந்தான். மத்தபடி அவன் மேல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் எமி சொல்லிட்டு இருக்காங்க. இவ சொல்றத நம்புறதா வேணாமான்ற மாதிரி ஜாக்கோ இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஈரின் அம்மா இருக்காங்கல்ல, எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த லேட் நைட் எதுக்காக கிளம்புறாங்கன்னு தெரியல. பொண்ணு தூங்குறாளான்னு பார்த்துட்டு தான் இவங்க இந்த இடத்தை விட்டு வெளியே வராங்க. இப்ப சைலண்டா கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரின் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா ரயான் தான் வந்திருக்காரு. கிராசரி ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அம்மா எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அம்மா மேலதான் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. இல்லையே, அம்மாவோட கார் வெளியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது கார் வெளியே இல்லையா, அப்ப எங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஈரினும் யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல படத்துல கில்லர் யாருன்றதை ரிவீல் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி கில்லர் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்க தான், இதுதான் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. இப்பயே கமெண்ட்ல சொல்லிருங்க, சீட்லாம் பண்ணக்கூடாது. அம்மா காணோம்னு தெரிஞ்சோட இவங்க இருக்காங்கல்ல, ஜாக்குக்கு தான் கால் பண்றாங்க. அம்மா அங்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாலாம் இங்க வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. இப்ப ஈரினோ ரயானோ சேர்ந்த மாதிரி அம்மா எங்கன்ற மாதிரிலாம் ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, ஆனாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா சரியா பேச மாட்டால, எப்படியாவது இவங்க 2 பேரை பேட்சப் பண்ணணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறா. இந்த டைம் அம்மா இருக்காங்கல்ல, இங்க இருக்க ஒவ்வொரு பொருளா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க டிராயர் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஒரு போன் இருக்கு. அந்த போன் என்ன போன்ன்ற மாதிரி எடுத்து இவங்க பாக்குறாங்க.
அதுல இருக்க ஒரு போட்டோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஜானியும் ஈரனையும் ஸ்பை பண்ணிருக்கா. அவங்க 2 பேருக்கு சீக்கிரட்டா கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா, அதை கூட கேப்சர்லாம் பண்ணிருக்கா. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. ஏன் திங்ஸ் எல்லாம் எதுக்காக தொடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. சாரின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. ஜான் ஈரன் கூட பழகிறது சுத்தமா இந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அதனாலதான் இந்த விஷயத்த பண்ணன்னு சொல்றா. அப்ப நீதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியான்ற மாதிரி அம்மா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பயந்து பின்னாடி ஓட பாக்குறாங்க. ஏடகடமா கீழே விழுந்துடுறாங்க. நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, எல்லாம் சொதப்பிக்குச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு வெளியே வந்து பார்த்தா ஈரன் தான் வந்திருக்காங்க. அம்மா வந்தாங்களான்னு கேக்குறாங்க. இவளும் இல்லன்னு சமாளிக்கிறா. அதுக்குள்ள அம்மா கத்திடுறாங்க. இதனால ஈரன் இருக்காங்கல்ல, வேகமா உள்ள வந்து பாக்குறாங்க. அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவ இருக்கா பாத்தீங்களா, கத்தியோட ஈரனுக்கு பக்கத்துல வந்துடுறா. உன் அப்பாவே நீ கொன்றிருக்கியா அப்படின்ற மாதிரி ஈரன் அம்மா கேக்குறாங்க. இந்த ஆனாவும் இல்லன்னு சொல்றா. இவ பண்ண நினைச்சதை பத்தி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறா. கிச்சன்ல இருக்க லேடி காம்ப்ளிமெண்ட் ட்ரிங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கா பாத்தீங்களா, சைலண்டா அதுல பாய்சனை கலந்துருவா. இது மூலியமா ஈரனை சாவடிக்கிறது தான் பிளான். ஏன்னா ஈரன் மட்டும் தான் அப்ப அந்த ரூம்ல இருந்திருப்பாங்க. ஆனா நடுவுல ரயானும் அப்பாவும் வந்திருப்பாங்க. இத கொஞ்சம் கூட இவ யோசிச்சு பார்த்திருக்க மாட்டா. அப்பா பாதி குடிக்கலான்ற மாதிரி ஈரன் கிட்டயும் தந்திருப்பாரு. ஆனா ஈரன் வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, அதனால குடிக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஈரனும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு கேக்குறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னை எனக்கு பிடிக்காது, என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக வந்தவ தான் நீ அப்படின்ற மாதிரி சொல்றா. மேற்கொண்டு இவ பண்ண விஷயத்த பத்தி சொல்றா. ஜான் அந்த ட்ரிங்க குடிச்சிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு ரூம்குள்ள வந்தாங்க பாத்தீங்களா. அப்படி வந்துட்டு இருக்கும் போது கிச்சனுக்குள்ள யாரோ நுழைஞ்சதை பார்த்திருப்பாங்க. யாருன்றத சரியா பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா வேலைக்காரங்க கிட்ட கேட்டா தெரியும்ல, அதுக்காக தான் விசாரிச்சு சொல்றதா சொல்லியிருப்பாங்க. இவங்க விசாரிச்சா நம்ம மாட்டுவோன்றது இந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பா. வீட்டுக்கு போய் அவங்களோட கதையை முடிச்சிருப்பா. ஒன்னால தான் உன்னோட ஃப்ரெண்டும் செத்து போனா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்கா. இந்த சமயம் அம்மா இருக்காங்கல்ல, சைலண்டா அந்த போனை எடுத்து கால் பண்றதுக்கு பாக்குறாங்க. அதுக்குள்ள இவ போனை தள்ளி விட்டுறா. இவங்க 2 பேரையும் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றதுக்காகலாம் வந்துட்டு இருக்கா. ஈரன் ரொம்ப நேரமா வெளியே வரல, அதனால சந்தேகப்பட்டு ரயான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் பொண்ணு அட்டாக் பண்றது தெரிய வருது. இப்ப பொண்ணை தடுத்து சண்டை போடுறாரு. அந்த சண்டையில பொண்ணு மேல ஏடவிடமா காயம் பட்டுது. பொண்ணும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துல போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நமக்கு பொண்ணை தவிர எல்லாரையும் கெட்டவங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. யாருமே கெட்டவங்க கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரனுக்கு குழந்தைலாம் பிறந்துருது. அந்த குழந்தைய பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஈரனும் ஜானோட போட்டோ கிட்ட அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. குழந்தைய பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.